8வது காரிகை. அபூர்வம் ஸ்தானி தர்மோஹி யதா ஸ்வர்க நிவாசினாம் தானயம் பிரேக்ஷதே கத்வா யதைவேக சுசிக்ஷிதஹ. மித்தியா என்ற கோட்பாட்டை எது நிர்ணயிக்கும் என்ற விசாரத்தில் நாம் திருஷ்யத்துவம் ஆத்யந்தவத்துவம் என்று கூறினோம். எது பார்க்கப்படுகிறதோ அது மித்யா, எது இடையில் மட்டும் இருக்கின்றதோ அது மித்யா என்று கூறினோம். இந்த கூற்றுக்கு எதிராக சில கருத்துக்கள் வர அதை நாம் நிராகரணம் செய்து கொண்டு வருகின்றோம். முதல் ஆக்ஷேபமாக நாம் பார்த்தது, எது பிரயோஜனப்படுமோ அது சத்தியம், எது பிரயோஜனப்படாதோ அது மித்யா என்று கொள்ளலாம் என்று வந்தது. அது தவறு என்று நாம் நீக்கினோம். எவைகளெல்லாம் பயன்படுகின்றதோ அது சத்தியமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உதாரணமாக, நம்முடைய முகத்தில் சில அசுத்தங்கள் படிந்து விட்டது, நம்முடைய முகத்தை நாம் பார்க்க முடியாது, கண்ணாடியினுடைய துணை கொண்டு பார்க்கின்றோம். கண்ணாடியில் நம்முடைய முகம் தெரிகின்றது. அந்த முகம் சத்தியமா மித்யாவா என்று கேட்டால் அது மித்யா என்றுதான் கூறுவோம். கண்ணாடியில் தெரிகின்ற முகம் மித்யா. ஆனால் மித்யாவான முகம் சத்தியமான முகத்தில் என்ன இருக்கின்றது என்று தெரிய பயன்படுகிறது. இப்போ பொய்யாக தெரிகின்ற கண்ணாடியில் இருக்கின்ற முகம் பயன்பட்ட போதிலும் அது மித்யாதான். அதாவது ஒரு பொருள் பயன்பாட்டை உடைய போதிலும் அது மித்யா என்பதற்கு பல உதாரணங்கள் கூறலாம். கனவில் புலி வருகின்றது, அதனுடைய பயத்தினால் எழுந்து விட்டோம். இப்போ நினைவுக்கு வருவதற்கு மித்யாவான புலியானது பயன்பட்டிருக்கிறது. ஆகவே பயன்படுதல் பயன்படவில்லை என்பது சத்திய மித்யாவை நிர்ணயிக்க ஒரு ஹேது அல்ல என்று முடிவு செய்தோம். இனி 8வது காரிகைக்கு வந்தால் வேறு ஒரு விசாரத்தில் நாம் இறங்கினோம். சுருக்கமாக அதை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர வேண்டும். சொப்ன பிரபஞ்சத்தை போல ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்று நாம் கூறினோம். சொப்ன பிரபஞ்சமே மித்யா என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது பூர்வபக்ஷம். நம்முடைய திருஷ்டாந்தமே சரியல்ல என்பது பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷி என்ன கூறுகின்றான்? கனவில் பார்க்கப்படுகின்ற பொருள்கள் மித்யா அல்ல, அவைகள் சத்தியம். எவைகள் நம்முடைய சம்ஸ்காரத்தினால் பார்க்கப்படுகிறதோ அவைகள்தான் மித்யா. ஒரு பொருளை நான் பார்க்கின்றேன், பார்க்கப்பட்ட பொருள் மனதில் பதிகின்றது. பிறகு அந்த பொருள் இல்லாமலேயே அந்த பதிவை நான் மனதில் பார்க்கின்றேன். அப்படி சம்ஸ்காரத்திலிருந்து எவைகள் பார்க்கப்படுகிறதோ அவைகள் மித்யா, அதை பொய் என்று ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் என்ன கூறினீர்கள் என்று நம்மிடம் அவன் கேட்கின்றான். கனவில் பார்க்கப்படுகின்ற அனைத்தும்
உன்னுடைய சம்ஸ்காரத்திலிருந்து தோன்றியது, வாசனையிலிருந்து தோன்றிய வாசனாமய பிரபஞ்சம், ஆகவே கனவு மித்யா என்று நீங்கள் கூறினீர்கள், அது தவறு என்று நமக்கு எதிராக வாதாடுபவன் கூறுகின்றான். எப்படி தவறு என்றால், வாசனையிலிருந்து அனைத்தும் நாம் பார்க்கப்பட்டிருந்தால் அது மித்யாவாக இருக்கலாம். ஆனால் ஜாகிரத அவஸ்தையில் பார்க்காத சில அபூர்வங்களை கனவில் பார்க்கின்றோம். நாம் அனுபவிக்காத சிலதை கனவில் பார்ப்பதனால், நாம் அனுபவிக்காத ஒன்றை பார்த்தால் அது நம்முடைய வாசனையிலிருந்து தோன்றியதாக இருக்காது, அது புதிதாக அங்கு இருக்கின்ற பதார்த்தமாக இருக்கும். ஆகவே கனவில் அபூர்வ தர்சனம் இருக்கின்ற காரணத்தினால் கனவானது வெறும் கற்பனை அல்ல, வாசனையினால் தோற்றுவிக்கப்பட்ட உலகமல்ல, அது சத்தியம் என்பது பூர்வபக்ஷம். கனவானது சத்தியம் என்று அவன் சொல்வதற்கு காரணம், நினைவில் பார்க்காத சிலவற்றை கனவில் நாம் பார்க்கின்ற காரணத்தினால், புதிதாக சில பொருள்களை அனுபவிக்கின்ற காரணத்தினால், புதிதாக பார்க்காததை பார்ப்பது அபூர்வம் என்ற சொல்லில் சொல்லப்படுகிறது. ஆகவே கனவு சத்தியம் என்பது பூர்வ பட்சத்தினுடைய அபிப்பிராயம். இனி இதற்கு நாம் பதிலுக்கு வர வேண்டும். மிக சுலபமாக ஒரு பதில் கூறலாம் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். அந்த பதிலை கௌடபாதர் இங்கு கூறவில்லை. சுலபமான பதில், கனவில் அபூர்வம் என்பது கிடையாது. நீ கனவில் அபூர்வமான ஒன்றை பார்க்கின்றோம் என்று கூறுகிறாய், அது தவறு. பிறகு என்னவென்றால், ஜாகிரத அவஸ்தையில் பார்க்கப்பட்ட அல்லது நம்மால் அனுபவிக்கப்பட்டதைத்தான் நாம் கனவில் பார்க்கின்றோம். இல்லையே, கனவில் ஒரு மனிதன் மீதுள்ள கொம்பை பார்த்தேனே, கொம்புள்ள மனிதனை பார்த்தேனே, ஒரு ராட்சசனை பார்த்தேனே என்றால், கனவில் அவைகளெல்லாம் வெவ்வேறு இடத்தில் பார்க்கப்பட்டது. மாட்டினுடைய தலைக்கு மேலே கொம்பு பார்க்கப்பட்டது, மனிதனை இவன் பார்த்தான், இவனாக அந்த கொம்பை எடுத்து மனிதனிடம் வைத்து, அல்லது சில புஸ்தகங்களில் அல்லது சில டெலிவிஷனில் ராட்சசன் வேஷம் போட்டு ஏதாவது வந்திருக்கலாம். அந்த சம்ஸ்காரத்தினால் இவன் பார்த்திருக்கின்றான். இல்லையே, புதிதான ஒரு உலகத்தை எதையோ அனுபவித்தேனே என்று மீண்டும் கூறினால், நீ போன பிறவியில் அனுபவித்திருப்பாய், ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீ அனுபவிச்சிருக்க, அந்த சம்ஸ்காரத்தை தான் கனவில் நீ பார்க்கின்றாய். அல்லது இந்த ஜென்மத்திலேயே சிலதை நாம் அனுபவித்திருப்போம், அவைகள் ஆழ்ந்த மனதில் பதிந்திருக்கும், நமக்கே தெரியாது. சிலதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம், மேலோட்டமான மனசுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதை அனுபவிச்சிருப்போம்னு சொல்லி ஆழ்ந்த மனதிற்குள் சென்றால், சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள், அதற்குள் சென்றால் அவைகள் இருக்கும். அப்படி கடைசியாக நாம் என்ன சொல்கிறோம்? அபூர்வம் சொப்பனத்தில் கிடையாது, அனுபவிக்கப்பட்டதுதான் சொப்பனத்தில் அனுபவித்திருக்கின்றோம். ஆகவே நீ அபூர்வம் என்ற ஒரு காரணத்தை சொல்லி சொப்பனம் அதனால் சத்தியம் என்று சொல்வது தவறு என்று நாம் கூறிவிடலாம். அப்படி கூறிவிட்டால் பூர்வபக்ஷி என்ன செய்வான்? சரி என்று ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஆனால் இந்த பதிலை கௌடபாதர் செய்யவில்லை. வேறொரு பதிலுக்கு அவர் வருகின்றார். இவர் ஏன் இந்த பதிலை கொடுக்கவில்லைன்னு முதல்ல பார்ப்போம். சுலபமான பதிலை கொடுத்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சும்மா விட்டு வச்சிருக்கலாம் அல்லவா, எங்களுடைய மண்டையை குழப்பாமல் வச்சிருக்கலாமே என்று நமக்கு தோன்றும். ஒரு கால் இந்த பதில் அவர் கொடுத்திருந்தால் அவன் என்ன சொல்லுவான்? சொப்பனம் சத்தியம்னு நான் சொன்னேன், காரணம் என்னன்னா அங்கே அபூர்வ தரிசனம் இருக்குதுன்னு சொல்லி, நீங்கள் என்ன சொன்னீர்கள்?
சொப்பனத்தில் அபூர்வ தரிசனம் கிடையாது, பார்த்ததைத்தான் நீ பார்த்திருக்கின்றாய் அப்படின்னு முடிவு செய்து விட்டீர்கள். சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டுட்டு சொப்பனத்தை மித்தியான்னு ஒத்துக்கிறனே, ஜாகிரத அபூர்வத்தை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்போ ஜாகிரத அவஸ்தையில் பார்க்கிறதெல்லாம் அபூர்வம் தானே, உங்கள் சம்ஸ்காரத்திலிருந்து ஜாகிரத அவஸ்தையை பார்க்கலையே. அப்போ ஜாகிரத அவஸ்தை நீங்கள் அபூர்வத்தை பார்ப்பதனால் நான் சத்தியம்னு சொல்கின்றேனே என்று சொல்லிவிடுவான். இப்போ இந்த பதிலை நம்ம சொன்னோம்னா இந்த பதில் சரி. சொப்பனம் மித்யா என்று நிலைநாட்ட இந்த பதில் சரி. சொப்பனம் சத்தியம் என்று தவறான கொள்கை இருப்பவனிடம் சொப்பனம் மட்டும் மித்தியா என்று நிலைநாட்ட இந்த எளிமையான பதில் சரியா இருக்கும். உண்மையிலே ஒருவர் எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறாரோ அந்த அளவுக்கு தான் பதில் சொல்லணும். அவன் என்ன சொன்னான், சொப்பனம் சத்தியம்னு வந்தான், அதுக்கு ஒரு காரணத்தை கொடுத்தான், அந்த அளவில் பதில் சொல்லி நிறுத்தி இருக்கலாம். நீ சொப்பனத்தை சத்தியம்னு சொல்றதுக்கு இந்த காரணத்தை சொன்ன, இந்த காரணம் தவறு, ஆகவே சொப்பனம் மித்தியா. ஆகவே இந்த பதிலிலும் தவறு இல்லை. அவன் என்ன சொன்னானோ அந்த அளவுக்கு இந்த பதில் இருக்கின்றது. பிறகு அடுத்த கேள்வி அவன் கேட்டு விடுவான், ஜாகிரத்தில் உள்ள பதார்த்தங்கள் உன்னுடைய வாசனையினால் பார்க்கப்படவில்லை, ஒவ்வொன்றையும் புதிதாக நீ பார்க்கின்றாய். ஆகவே புதிதாக புதிதாக நீ பார்ப்பதனால் அவைகள் அங்கு இருப்பதனால் தானே நீ பார்க்கின்றாய். அவைகள் இருப்பதனால் நீ பார்ப்பதனால் அவைகள் சத்தியம் என்று அவன் சொல்லி விடுவான். ஆகவே கௌடபாதருடைய பதில் பூர்வபக்ஷி ஜாகிரத்தும் சத்தியம் என்று சொல்ல முடியாத அளவு அமைகின்றது. அவருடைய பதில் எப்படி இருக்க போகின்றது, அவருடைய பதிலை நம்ம கேட்டு புரிந்து கொண்டால், அது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும், அவர் சொல்கிற பதிலை கேட்டு நம்ம புரிந்து கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, பூர்வபக்ஷியினால் சொப்பனமும் சத்தியம்னு சொல்ல முடியாது, ஜாகிரத்தும் சத்தியம்னு சொல்ல முடியாது. இனி கௌடபாதருடைய பதிலுக்கு வர வேண்டும். இந்த பதிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மனசில் கேள்வி நன்கு பதிந்திருக்க வேண்டும். கேள்வி என்ன, பதிலுக்கு வர்றோம்னு சொல்லிட்டு என்ன கேள்விக்கு பதிலுக்கு வர்றோம்? புதிதாக ஒன்றை பார்த்தால் அது சத்தியம், நாம் சம்ஸ்காரத்திலிருந்து வாசனைகளிலிருந்து ஒன்றை பார்த்தால் அது மித்தியா. இப்படிப்பட்ட கேள்விக்கு நாம் இனி பதில் சொல்ல போகின்றோம். இப்போ என்ன பூர்வபக்ஷம், அந்த பூர்வபக்ஷம் நல்லா புரிந்திருக்க வேண்டும். வாசனையிலிருந்து, மனதில் உள்ள பதிவுகளிலிருந்து நாம் ஒன்றை பார்த்தால், ஒரு உலகத்தை உருவாக்கப்பட்டு பார்த்தால் அது கற்பனை. ஆனால் சம்ஸ்காரத்தில் இருந்து பார்க்காமல் புதிதாக நான் ஒரு பொருளை பார்த்தால், அபூர்வ தரிசனம் இருந்தால், அதை பார்ப்பதற்கு என்னுடைய சம்ஸ்காரம் காரணமில்லை என்றால் அந்த பதார்த்தம் அங்கு இருப்பதனால் தான் பார்க்கப்பட்டது. ஆகவே அபூர்வ தரிசனம் சத்தியத்தை நிலைநாட்டுகின்றது என்பது பூர்வபக்ஷம். அதனால் அவன் என்ன சொன்னா, சொப்பனத்திலேயும் எதோ அபூர்வத்தை பார்க்கிறனே, ஆகவே அதுவும் சத்தியமாக இருக்கட்டும். கனவுல பார்க்கிறதெல்லாம் புதுசாக பார்க்கிறோம். ஒரு புதிதான இடத்துக்கு போனால் பார்க்கிறதெல்லாம் புதிதாக பார்க்கிறோம். அதனால தான் ஒரு இடத்துக்கே போகிறோம். வெளியூருக்கெல்லாம் எதற்கு போகிறோம்? புதுசாக ஏதாவது பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறோம். இப்போ இங்கே இருக்கிறதே ரிஷிகேஷில் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அங்கே போவோமா? இங்கே இல்லாததை பார்க்கறதுக்கு தான் நம்ம போகின்றோம். ஆகவே புதிதாக நீ ஒன்றை பார்க்கின்ற காரணத்தினால் அபூர்வ தரிசனத்திலிருந்து அவைகள் சத்தியம். இனி கௌடபாதருடைய பதிலுக்கு வருவோம். அவர் என்ன பதிலை இந்த காரிகையில் சொல்லி இருக்கின்றார் என்றால், முதலில் சொப்பனத்தில் அபூர்வம் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்கின்றார். சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்ன சொல்ற, கனவுல பார்க்காததை பார்க்கிறோம்னு நீ சொல்ற, அப்படியே வச்சுக்குவோமே. அதில் எனக்கு தாத்பரியம் கிடையாது.
பார்த்ததை பார்க்குறோமா, பார்க்காததை பார்க்குறோமா, அதில் எனக்கு ஆக்ரகம் கிடையாது, அதில் எனக்கு இச்சை கிடையாது. அதாவது இது எது அப்படின்னு நிர்ணயிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இருந்து கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்கிறார். அப்யுபேத்தியவாதம்னு பேர். அப்யுபேத்தியவாதம்னு சொன்னால், சரி நீ இப்படி சொல்கிற, அது உண்மையா பொய்யாங்கிறது பிறகு பார்ப்போம், அதை நான் ஏற்றுக்கிறேனே. அப்படி ஏற்றுக்கொண்டாலும் மித்தியா என்று சொல்ல போகிறார். கனவில் அபூர்வமான தரிசனத்தை பார்க்கின்றோம் என்று நீ சொல்லி அதனால் சத்தியம்னு சொன்னேன். கௌடபாதர் என்ன சொல்றார்? சரி, கனவுல அபூர்வத்தை பார்க்கின்றோம். இப்படி ஏற்றுக்கொண்டும் மித்தியான் அவர் நிலைநாட்டுவதிலிருந்து அவன் ஜாகிரத்துக்கு பேச முடியாது. கனவுல நீ அபூர்வத்தை பார்த்த போதிலும் அவர் மித்தியான்னு நிலைநாட்ட போறார். அதுக்கப்புறம் அவன் சரி ஜாகிரத்தில் பார்க்கறனேன்னு சொல்லக்கூடாது. நீ எங்க அபூர்வத்தை பார்த்தாலும் அது மித்தியாதான் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ கௌடபாதர் எப்படி அப்ரோச் பண்ண போறார்? கனவுலையும் அபூர்வத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி எடுத்துக்கொண்ட போதிலும் ஜாகிரத அவஸ்தையில் பார்க்காததை நீ கனவில் பார்த்த போதிலும் அவைகள் மித்யா. பிறகு ஜாகிரத அவஸ்தையில் விதவிதமான அபூர்வத்தை நீ பார்த்தாலும் மித்யா என்று நிலைநாட்டப் போகிறார். அப்போ கௌடபாதருடைய முதல் ஸ்டாண்ட் என்ன, முதல் படி என்ன? அபூர்வத்தை ஏற்றுக்கொண்டு அபூர்வமாக இருந்த போதிலும் மித்தியா என்று சொல்லப் போகிறார். பூர்வபக்ஷி என்ன நினைக்கின்றான்? அபூர்வம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் மித்தியான்னு நிலைநாட்டுவாரா என்று எதிர்பார்க்கின்றான். நம்ம சொல்ல போறதில்லை, நீ அபூர்வமாகவே இருக்கட்டும். இனி அபூர்வம்னா மறந்துடலையே, புதிதாக பார்த்தல், சம்ஸ்காரத்திலிருந்து பார்க்காமல் புதிதாக பார்த்தல், அப்படி பார்த்தாலும் மித்யா. எப்படி செய்ய போகின்றார்? நாம் ஒரு பொருளை பார்க்கின்றோம். உதாரணமாக ஒரு மலரை பார்க்கின்றோம். இப்போ ஒரு ரோஜா பூவை எடுத்து நம்ம பார்க்கின்றோம். ரோஜா பூவானது மனிதர்களாகிய நம்முடைய கண்ணுக்கு ஒரு மாதிரி தெரியுது. இப்போ ரோஜா பூவை ஒன்று கையில் எடுத்திருக்கோம், அதை பார்த்துட்டு இருக்கிறோம்னு கற்பனை செய்யுங்கள். நம்ம எல்லாருடைய கண்ணுக்கும் ஒரே மாதிரி அது தெரியும். ஒரு கால் ஒரு தேனீ அந்த ரோஜா பூவை பார்க்கின்றது, யானை ரோஜா பூவை பார்க்குது, வண்டானது அந்த ரோஜா பூவை பார்க்குது, பறவைகள் அந்த ரோஜா பூவை பார்க்கின்றது. இப்பொழுது நம்ம கண்ணுக்கு அந்த ரோஜா மலர் எப்படி தெரிஞ்சுதோ அதே போலதான் மற்ற மிருகங்களுக்கு தெரியுமா, அல்லது விதவிதமாக அந்த பூ தெரியுமா என்றால், கூடு விட்டு கூடு வாயிற வித்தை இருந்தால் அதுக்குள்ளே போய் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணும். அதனுடைய கண்ணுக்கு கண்டிப்பாக வேறையாத்தான் தெரியும். இப்போ நம்ம முகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தெரியும். கொசுவுக்கு நம்ம முகம் எப்படி தெரியும்? அது கொசுவுக்கு தான் தெரியும், கொசுவாக பிறந்து வார்த்தா தான் தெரியும். அப்படி இப்போ ரோஜா பூவையே வச்சுக்கோமே, ரோஜா மலர் 10 ஜீவராசிகள் பார்க்கின்ற, அது எப்படி தெரிகின்றது என்றால், கொஞ்சம் அறிவை நம்ம பயன்படுத்தும் போது எப்படி ஒத்துக்குவோம்? எனக்கு ஒரு மாதிரி தெரியும், தேனீக்கு ஒரு மாதிரி தெரியும். ஏன் தேனீ சொன்னா அது அங்கே போய் அதில் இருக்கிற மதுவை குடிக்குது அதனால. அல்லது வேற ஒரு மிருகங்கள், யானை பார்த்தா அதுக்கு ஒரு மாதிரி தெரியும். அப்படி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த புஸ்தகத்தை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி தெரியுது. வேற ஒரு மிருகங்கள், சிறிய சிறிய பூச்சிகள் பார்த்தா அதுக்கு வேற மாதிரி தெரியுது. நம்ம பார்க்குற மாதிரி பார்க்காது, வைதத்திய பிரகரணத்தை அதெல்லாம் படிக்காது, அதுக்கு ஒரு மாதிரி தெரியும். அப்படி ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு ஒவ்வொரு மாதிரி தெரியுது, புதுசு புதுசாக தெரியுது. இந்த புஸ்தகம் நமக்கு ஒரு விதமாக இருக்குது,
வேறொன்றுக்கு அதுக்கு ஒரு அபூர்வம், அதுக்கு ஒரு விதமாக இருக்குது. இப்படி இருந்து கொண்டே இருக்கின்றது. இனி நம்முடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ கவனமாக கவனிக்கணும். ஒரு பொருள் நமக்கு எந்த விதத்தில் தெரிகின்றதோ அந்த விதத்தில் அது நமக்கு தெரிவதற்கு அந்த பொருள் அப்படி இருப்பதனாலா அல்லது அப்படி நாம் பார்ப்பதனாலா என்பது கேள்வி. மீண்டும் கூறினால், ஒரு பொருள் நமக்கு எப்படி தெரிகிறதோ அப்படி தெரிவதற்கு அந்த பொருள் அப்படி இருப்பதனாலா அல்லது அதை நாம் பார்ப்பதனாலா. இப்போ உதாரணத்தை எடுத்துக்கோமே. இப்போ ரோஜா மலர் இருக்கிறது. ரோஜா பூவானது நமக்கு ஒரு மாதிரி தெரியுது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அது தெரியுது. அப்படி தெரிவதற்கு அது உண்மையிலேயே அப்படி இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுதா அல்லது நாம் பார்ப்பதனால் அப்படி தெரிகிறதா? நாம்னு சொன்னால் இந்த மனிதனுடைய கண் பார்ப்பதனால் அப்படி தெரியுதா அல்லது உண்மையிலே அப்படி இருக்கிறதுனால அப்படி தெரிகிறதா? அதுக்கு என்ன பதில் நீங்கள் கூறுவீர்கள்? அது அப்படி இருக்கிறதுனால அப்படி தெரியுதுன்னு சொன்னால், வேறொரு மிருகம் பார்த்தாலும் அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் எல்லாத்துக்கும் தெரியணும். ஆனால் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமாக தெரிகிறது. இதிலிருந்து நம்ம என்ன பதில் சொல்லி ஆகணும்? ஒரு பொருள் நமக்கு எப்படி தெரிகிறதோ அது அப்படி தெரிய, அது அப்படி இருப்பதனால் அல்ல, அதை பார்க்கின்ற கண்ணை பொறுத்து அமைகிறது. இப்போ நம்ம கண்ணுனால பார்க்கறதுனால அந்த மலர் அப்படி இருக்கு. இதே இது வேற கண்ணில் பார்த்தோம்னு வச்சுக்குவோமே, அந்த பொருள் எப்படி இருக்கும் நமக்கு அது தெரியாது. பிறகு எப்படின்னா, அந்த கண்ணில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் என்னன்னா, அந்த கண்ணிலையும் பார்த்துட்டு இந்த கண்ணிலையும் பார்த்துட்டு சேர்ந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த கண்ணில் பார்த்து புரிஞ்சுக்கிற மூளை வேற, இந்த கண்ணில் பார்த்து புரிஞ்சுக்கிற மூளை வேற. இனி அடுத்த கேள்வி, இந்த முழு உலகம் இருக்கே, பிரபஞ்சம் இருக்கே, இது ஒரு மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்ருக்கு. இப்படி தெரிவதற்கு இந்த உலகம் உண்மையிலேயே இப்படி இருக்கிறதுனாலயா அல்லது நம்ம பார்க்கறதுனாலயா? என்ன சொல்லி ஆகணும்? நம்ம பார்க்கறதுனால தான் இப்படி இருக்கு. சொர்க்கத்துக்கு போகிறோம்னு வச்சுக்குவோமே, அங்கே புதிய புதிய உலகத்தை பார்க்கலாம். காரணம் என்னன்னா, நமக்கு 5 இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 இந்திரியங்களில் இப்படி ஒரு உலகம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சொர்க்கத்தில் போனால் 7 8 10 இந்திரியம் இருக்குன்னு வச்சுக்குவோமே. அப்போ ஒரு 10 இந்திரியம் இருந்ததுன்னு வச்சுருந்தா அந்த உலகம் எப்படி இருக்கும்? அல்லது மரங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இந்திரியம் இருக்குது, 2 இந்திரியங்கள் உள்ள ஜீவராசிகள் இருக்கின்றது, 3 இந்திரியங்கள் உள்ள ஜீவராசிகள் இருக்கின்றது, பாம்புக்கெல்லாம் காது இல்லைன்னு சொல்கிறார்கள். அப்படி விதவிதமான ஜீவராசிகள் இருக்குது. அப்படி எவ்வளவு இந்திரியம், எப்படிப்பட்ட இந்திரியங்கள், அதனுடைய அடிப்படையில் தான் உலகம் தெரிஞ்சிருக்கே தவிர, பிறகு உண்மையிலேயே எது எப்படி இருக்குது, நமக்கு உண்மையாக ரோஜாப்பூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. இப்போ எப்படி புரிஞ்சிட்டோம்? நம்ம கண்ணில் பார்க்கறதுனால அது அப்படி தெரியுது, அது அப்படி இருக்கிறதுனால நம்ம பார்க்கல. நம்ம கண்ணில் பார்க்கறதுனால அப்படி இருக்கு. உண்மையிலேயே அந்த மலர் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் அது நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அனிர்வச்சனீயம், டிஃபைன் பண்ண முடியாது. இப்படித்தான் இந்த உலகத்தை சொல்ல முடியாது. ஒரு பொருள் இப்படித்தான் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இல்லையே நான் சொல்கிறேனே இது இப்படித்தான் இருக்கிறதுனா அது உன்னுடைய கண்ணுக்கு அப்படி இருக்கிறது.
அந்த பொருள் அப்படி இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய கண்ணுக்கு அது அப்படி இருக்கே தவிர அந்த பொருள் அப்படி இருக்கின்றது என்று நாம் கூற முடியாது. இப்போ இதிலிருந்து எதுக்கு வர்றோம்? ஒவ்வொரு விதமான இந்திரியங்களுக்கு ஒவ்வொரு விதமாக பொருள்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு விசாரம். ஒவ்வொரு விதமான இந்திரியங்களுக்கு ஒவ்வொரு விதமாக பொருள் தெரிகிறது. விதவிதமாக பொருள் தெரிவதற்கு காரணம், இந்த இடத்துல விதவிதமானன்னு சொன்னால் புதிய புதிய, புதிய புதியன்னு சொன்னால் அபூர்வம். அபூர்வம்னா என்ன? நம்ம பார்க்காத விதவிதமாக அபூர்வம் அபூர்வமாக புதிய புதியதாக நமக்கு பொருள் தெரிவதற்கு காரணம் அந்த பொருள் சத்தியமாக இருத்தல் என்ற காரணத்தினால் அல்ல. இந்த இடத்துல தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். அபூர்வம் அபூர்வமாக புதிய புதியதாக நமக்கு பொருள்கள் தெரிவதற்கு காரணம் அந்த பொருள் சத்தியமாக இருப்பதினால் அல்ல, அதை பார்க்கின்ற இந்திரியங்களினால் அப்படி தெரிகிறது. இப்போ சொர்க்கம்னு ஒரு லோகத்தில் போய் சொர்க்கவாசியாக இருந்தோம்னா அபூர்வங்களை பார்ப்போம், இங்கே பார்க்காத சிலதெல்லாம் பார்ப்போம். அதற்கு காரணம் என்ன? அங்கு எடுக்கப்பட்ட சரீரம், இந்திரியங்கள். மிருகங்கள் அல்லது கடலுக்குள்ளே போயிடுறோம்னு வச்சுக்கோமே, கடலுக்குள்ளே போய் நம்ம பார்க்குறோம், கண்ணை திறந்து ஒரு மாதிரி தெரியுது. மீனினுடைய உருவம் எடுத்து பார்த்தோம்னா கடல் எப்படி தெரியும்? மற்ற மீன்கள் எப்படி தெரியும்? அது நமக்கு தெரியாது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? விதவிதமான அபூர்வங்களினுடைய அனுபவத்திற்கு, அபூர்வம்னா புதிய புதியதாக தெரிகின்ற அனுபவத்திற்கு காரணம் பார்க்கப்படும் பொருளினுடைய சத்தியத்துவம் அல்ல, பார்ப்பவனுடைய தர்மம், பார்ப்பவனுடைய உபாதி. பார்ப்பவனுக்கு இந்த இடத்துல கௌடபாதர் ஸ்தானி அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். ஸ்தானி என்றால் அனுபவிப்பவன். ஸ்தானம்னா அனுபவிக்கப்படுற இடம். ஸ்தானி என்றால் அனுபவிப்பவன். இப்போ நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற ஸ்தானியா இருக்கும். இந்த உலகம் இப்படி தெரிகிறதுக்கு காரணம் இந்த உலகம் அல்ல, இதை பார்க்கின்ற நாம் எடுத்துக்கொண்ட உபாதி. அப்போ அபூர்வத்துக்கு காரணம் பூர்வபக்ஷி என்ன சொல்லியிருக்கான்? சத்தியம்னு சொல்லியிருக்கான். நீ அபூர்வமா இருக்கிறதுக்கு காரணம் சத்தியம். புதிதா சொப்பனத்தில் நான் உன்னை பார்த்துருக்கேன், காரணம் என்னன்னா சத்தியமா இருந்ததுனால தானே அபூர்வத்தை பார்த்தேன்னு சொல்றான். பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் ஞாபகம் இருக்கின்றதல்லவா? சம்ஸ்காரத்திலிருந்து பார்த்திருந்தால் மித்யா, புதிதாக நீ பார்ப்பதனால் சத்தியம். ஏன்னா புதுசா நீ பார்க்கிறையே, அது சம்ஸ்காரத்திலிருந்து வள்ளியேங்கிறது அவனுடைய அபிப்பிராயம். நம்ம என்ன சொல்றோம்? அபூர்வமாக நீ பார்ப்பது அது சத்தியமாக இருந்த காரணத்தினால் அல்ல, அப்படி பார்ப்பதற்கு காரணம் உன்னிடம் இருக்கின்ற உபாதி, ஷரீரம், இந்திரியங்கள். அப்ப என்ன பதில் சொல்றார்? அபூர்வ தரிசனத்திற்கு காரணம் சத்தியம் மித்யா அல்ல, அபூர்வ தரிசனத்திற்கு காரணம் ஸ்தானியினுடைய தர்மம், பார்ப்பவனுடைய உபாதி அப்படின்னு அர்த்தம். அபூர்வம் ஸ்தானி தர்மக, அதான் அவருடைய முதல் வார்த்தை. அபூர்வத்தை நீ பார்ப்பதற்கு காரணம் பார்ப்பவனாகிய உன்னுடைய தர்மம்.
உன்னுடைய தர்மம்னா நீ எடுத்துக்கொண்ட உபாதி. நாம் பார்க்கின்ற அறிவு சொரூபமான நாம் மனித உபாதியை எடுத்துட்டோம்னா ஒரு விதமாக உலகத்தை பார்ப்போம். தேவ சரீரத்தை எடுத்துட்டோம்னா இங்கே பார்க்காத அபூர்வத்தை பார்ப்போம். அப்போ ஒருத்தன் நீ மனித உடம்புல பார்க்காத அபூர்வத்தை பார்க்கறதுனால அந்த சொர்க்கலோகம் சத்தியம்னு நீ சொல்ல முடியுமா? அப்படி ஒரு உலகத்தை நம்ம பார்க்கின்றோம்னா அதற்கு காரணம் தேவ சரீரம். கடலுக்குள்ள வாழ்கின்ற மீன்களினுடைய சரீரத்தை எடுத்துட்டோன்னு சொன்னால் வேறு விதமான உலகத்தை பார்ப்போம். அப்படி விதவிதமான உலகத்தை பார்ப்பதற்கு காரணம் அவைகள் சத்தியமாக அப்படி இருப்பதனால் அல்ல, நீ எடுத்துக்கொண்ட உபாதியினால். அப்போ சிந்திச்சு பார்த்தோம்னா நாம் பார்க்கின்ற அனைத்து பிரபஞ்சமும் இருக்கே, அது அப்படி இருக்கிறதுனால நம்ம பார்க்கிறோமா, இந்த உபாதியினால நம்ம பார்க்கிறோமா? அதனால தான் இந்த ஒரு உபாதியை திறந்துட்டோம்னு சொன்னால், இதில் மேல் இருக்கிற அபிமானம் போச்சுன்னு சொன்னால், இதிலிருந்து பார்க்கப்படுற அனைத்துலேயும் அபிமானம் போய். பன்றி எதையெல்லாம் விரும்பி சாப்பிடுது, எந்த இடத்துல விரும்பி உட்கார்ந்துருக்கு, அதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும். ஆனால் நாரதர் கதையில் என்ன வருது? அவரே பன்றியாக மாறி அதில் சந்தோஷமாக உட்கார்ந்துட்டு இருப்பார். நமக்கு அந்த உபாதியை எடுத்துட்டோம்னா அந்த பிரபஞ்சமெல்லாம் நமக்கு அனுபவிக்கக்கூடிய பிரபஞ்சமாக மாறிடும், சுகத்துக்குரிய பிரபஞ்சமாக மாறிடும், வெளியே வரமாட்டோம். காரணம் என்னன்னா, இப்படி விதவிதமாக புதிய புதிய அபூர்வத்தை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு அபூர்வமாக சத்தியமாக உலகம் கிடையாது, அதை எடுத்துக்கொண்ட நம்முடைய தர்மம். அப்போ உபாதி தர்மம். இந்த உடலை எடுத்துட்டதுனால ஒரு அபூர்வம், வேறு உடலை அந்த ஜீவன் எடுத்திருந்தால் அதே பொருள் வேறு விதமாக தெரிகின்றது. இப்போ விதவிதமாக தெரிகிறதுக்கு காரணம் பூர்வபக்ஷி என்ன சொன்னான்? அங்கே சத்தியமாக இருக்கிறதுனால தான் உனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னான். இப்போ நம்ம அப்படியே பிளேட்டை மாற்றிட்டோம். அங்கே சத்தியமாக இருக்கிறதுனால புதுசாக உனக்கு தெரிஞ்சதுன்னு நீ சொன்ன, நீ பார்க்கறதுனால தான் அது உனக்கு புதுசாக தெரிகிறது. இப்போ புதியதாக அனுபவிப்பதற்கு காரணம் அந்த பொருளினுடைய சத்தியத்துவம் அல்ல, அதை பார்க்கின்ற நீ எடுத்துக்கொண்ட உபாதி வசத்தினால். இப்போ என்ன முடிவுக்கு வர்றோம்? அபூர்வமாக ஒன்று இருப்பது சத்தியத்தை நிலைநாட்டாது, சத்தியம் மித்யாங்கிறத நிலைநாட்டாது. பிறகு இனி ஒன்று சொல்ல போகிறோம், அது அபூர்வமாக இருக்கிறதுனால தான் மித்தியாத்துவத்தை நிலைநாட்டுகிறது. அவன் என்ன ஹேதுவை நமக்கு சொல்லி, காரணத்தை சொல்லி, அதனால சொப்பனமும் ஜாகிரதும் சத்தியம்னு சொல்ல வந்தானோ, அதே ஹேதுவை அவங்கிட்டிருந்து பிடுங்கி நாம் மித்தியான்னு நிலைநாட்டுறோம். நம்மளைய கொல்றதுக்கு ஒருத்தன் துப்பாக்கியோடு வர்றான், அதை பிடுங்கி அவனை ஷூட் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கு. அவன் அபூர்வங்கிறத காரணமாக கொண்டு சொப்பனத்தையும் ஜாகிரத்தையும் சத்தியம்னு நிலைநாட்ட வந்தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த அபூர்வத்தையே ஹேதுவாக வச்சு மித்தியான்னு சொல்லி நிலைநாட்ட போகிறோம். பூர்வ பக்ஷிகிட்ட கேட்குற வரைக்கும் சரியாக தெரிஞ்சிருக்கும், சித்தாந்திகிட்ட வந்தால் தான் இது சரின்னு தெரியும். எப்படி அபூர்வ தரிசனமே மித்தியான்னு நிலைநாட்ட போகிறோம்? இது வரைக்கும் டிஃபென்ஸு, இப்போ அஃபென்ஸில் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம்? இந்த அபூர்வத்தை ஹேதுவாக வச்சு இப்போ மித்தியான்னு நிலைநாட்ட போகிறோம். இப்போ இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? அபூர்வமாக இருக்கிறது சத்தியமாக இருக்கணுங்கிற நியமம் அல்ல. பிறகு பூர்வபக்ஷி கேட்கலாம், பிறகு விதவிதமானதை பார்க்குறமே அதுக்கு காரணம் என்னன்னா, அப்படி அவன் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? அது நீ எடுத்துக்கொண்ட உபாதியின் தர்மம். அது சத்தியமாக இருக்கிறதுனால நீ பார்க்கல, நீ இந்த உபாதியை எடுத்திருக்கிறதுனால விதவிதமாக பார்க்கின்றாய். பிறகு அடுத்தபடி என்ன பண்ண போகிறோம்?
நம்முடைய கண் இருக்கு. நம்முடைய கண்ணுக்கு சமஸ்கிருதத்தில் பிரமாணம்னு சொல்கிறோம். கண்ணுக்கு பிரமாணம்னு பேர் இல்லை, கண் காது முதலிய 5 இந்திரியங்களுக்கு பிரமாணம்னு சொல்கிறோம். இந்த இந்திரியங்கள் வழியாக பார்க்கப்படுகின்ற பொருளையெல்லாம் பிரமேயம்னு சொல்கிறோம். இனி நாம் பார்க்கப்படுகின்ற பிரமேயம் இருக்கே, ஒரு விதமான ரூபம், ஒரு விதமான சப்தங்கள், இவைகளையெல்லாம் பார்க்கிறோமே, அவைகளை அனுபவிப்பதற்கு, அவைகள் அப்படி தெரிவதற்கு எதை சார்ந்து இருக்கின்றது? இப்போ ஒரு சவுண்ட் இருக்குது, சப்தம் இருக்குது, ஒரு ஃப்ரீக்வன்சியில் அந்த சப்தம் வந்தால் நம்ம காதுக்கு கேட்குது. ஏன்னா மற்ற மிருகங்களெல்லாம் நம்ம கேட்காத சப்தத்தை கேட்கும். பூகம்பமெல்லாம் வந்தால் நாய்க்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி விதவிதமான சப்தங்களை விதவிதமான கிரகிச்சுக்குது. இப்போ நம்ம பார்க்கின்ற இந்த உலகம் ஒரு மாதிரி தெரிவதற்கு காரணம் நம்முடைய பிரமாணத்தை பொறுத்து தான் இருக்குது. இவ்வளவு நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்? பிரமேயம் அப்படி இருக்குது, பிரமாணத்தை காட்டுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே திருப்பிட்டோம். என்ன சொல்கிறோம்? பிரமாணத்தை சார்ந்து தான் பிரமேயங்களே தெரிஞ்சிட்ருக்கு. இப்போ எப்படிப்பட்ட பிரமேயம் விஷயங்கள் நம்ம அனுபவத்துக்கு வருது அப்படின்னா நம்முடைய இந்திரியங்களை வச்சு தான் இருக்குது. நமக்கு பகவான் 3 இந்திரியத்தை கொடுத்துருந்தார், 4 இந்திரியத்தை கொடுத்துருந்தார். சில பேர்த்துக்கு அப்படி ஆகுது, கண்ணு தெரிகிறதில்லை, காது கேட்பதில்லை. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்குது, அவர்களுடைய உலகமே வேறு உலகமாக இருக்கும். அதனால தான் கண்ணு தெரியாதவர்களுக்கு கனவு எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அது கண்ணு தெரியாமல் பிறந்து அப்புறம் பார்க்கணும். ஆனால் கண்ணு தெரிஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு அது எப்படியும் புரிந்து கொள்ள முடியாது. அவன் அதுக்கப்புறம் கண்ணு வந்து ஆனால் அதெல்லாம் மறந்துடுவான் எப்படி பார்த்தோம்னு. ஏன்னா கண்ணில் பார்த்தான்னா அந்த உலகம் அவனுக்கு மறந்து விடும். இவ்விதம் பிரமேயமானது பிரமாணத்தை சார்ந்து இருக்கிறது. அதுதான் கடைசி பாயிண்ட். பிரமாணத்தை சார்ந்து பிரமேயம் இருக்கின்றது. இதில் ஒத்துக்கிறதுல கஷ்டம் இல்லையே. ஒரு பொருள் எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கிற கண்ணை சார்ந்து தான் இருக்கு. கண்ணை சார்ந்துன்னா விதவிதமான கண்ணுக்கு விதவிதமாக தெரிகின்றது. அப்போ ஒரு பொருள் எப்படி தெரிகிறது என்பது அதை பார்க்கின்ற பிரமாணத்தை பொறுத்து இருக்கிறது. முதல் ஸ்டேட்மெண்ட், பிரமேயங்கள் பிரமாணத்தை சார்ந்து இருக்கின்றது. இனி அடுத்த 2வது வாக்கியம், பிரமாணம் பிரமாதாவை சார்ந்து இருக்கின்றது. பிரமாதான அறிபவன், என்னை சார்ந்துதான் பிரமாணம் இருக்கின்றது. இப்போ நான் நினச்சா ஒரு பிரமாணத்தை பயன்படுத்தலாம், நான் நினச்சா ஒரு பிரமாணத்தை பயன்படுத்தாமல் இருக்கலாம். இப்போ பிரமாதா அறிபவனை சார்ந்து கருவிகள் இருக்கின்றன. என்ன, என்னுடைய சாய்ஸ் தானே எந்த கருவியை பயன்படுத்துறதுன்னு. கருவியை சார்ந்து அறியப்படும் உலகம் இருக்கின்றது. இந்த பிரமாதா தான் யாரை சார்ந்திருக்கின்றான்? ஆத்மாவை சார்ந்து, ஆத்ம சைத்தன்யத்தை சார்ந்து. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசக மனக, கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்ற ஆத்மா. இப்போ எப்படி ஸ்டெப்ஸ் போகுது? சாட்சி சுரூபமான ஆத்மாவை சார்ந்து பார்ப்பவன் இருக்கின்றான். பார்ப்பவனை சார்ந்து கருவிகள் இருக்கின்றது. கருவியை சார்ந்து அறியப்படும் உலகம் இருக்கின்றது. இனி மித்தியாத்துவத்துக்கு இனி ஒரு ஹேதுவை சொல்றோம். எது சுதந்திரமோ அது சத்தியம், எது பரதந்திரமோ அது மித்யா. எது சுதந்திரமா இருக்கோ அது சத்தியம், எது பரதந்திரம் சார்ந்து இருக்கின்றதோ அது மித்யா. எவைகளெல்லாம் சார்ந்து இருக்கின்றதோ அவைகள் மித்யா. இப்போ நம்மளுடைய உடல் சத்தியம், நம்முடைய நிழல் மித்யா, சார்ந்து இருக்கின்றது. களிமண் சத்தியம், பானை மித்யா.
அந்த பானைங்கிறது களிமண்ணை சார்ந்து இருக்கிறது. அப்ப சத்தியம் மித்தியாவுக்கு நாம கொடுக்கிற இனியொரு லட்சணம், சுதந்திரமா இருந்தா அதுக்குன்னு சத்தா இருக்கிறதுனால சத்தியம். இனி ஒன்று வேறொரு இடத்திலிருந்து இருப்ப வாங்கி இருந்தா அது மித்தியா. எதெல்லாம் சார்ந்து இருக்கின்றதோ அவைகள் மித்தியா. இதை ஏற்றுக்கொள்வதில் கஷ்டம் கிடையாது. சார்ந்திருக்கிறது மித்தியா, சுதந்திரமா இருக்கிறது சத்தியம். இனி நம்ம ஒரு ஸ்டெப்பு பார்த்தோமே, பிரமேயமானது பிரமாணத்தை சார்ந்து இருப்பதனால் பிரமேயம் மித்தியா. பார்க்கின்ற அனைத்தும் மித்தியா. காரணம், அது அப்படி இருக்க பிரமாணத்தை சார்ந்து இருக்கிறது. இப்போ ரோஜா பூவை நம்ம பார்க்கிறோம். நாம பார்க்கின்ற ரோஜா மலர் அப்படி இருக்க எதை சார்ந்து இருக்கின்றது? நம்ம கண்ணை சார்ந்து இருக்கின்றது, பிரமாணத்தை சார்ந்து இருக்கிறது. அது அப்படி இருப்பதற்கு சுதந்திரமா கிடையாது. நாம பார்க்கின்ற ரோஜா மலர் அப்படி இருக்க, நமக்கு எப்படி அது தெரியுதோ அப்படி இருக்கதற்கு சுதந்திரமா இல்லை, நம்ம கண்ணை சார்ந்து இருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு ஜீவர்களும் அனுபவிக்கின்ற உலகம் அப்படி அப்படி இருக்க, அப்படி பார்க்கின்ற பிரமாணத்தை சார்ந்து இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சோம்னா புரிஞ்சிடும். ஒரு பொருள் அப்படி நமக்கு தெரிய அது அப்படி சத்தியமா இருக்கிறதுனால அல்ல, நான் பார்க்கின்ற கண்ணினால். அப்ப என்ன சார்ந்து அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், அந்த ரோஜா மலர் எப்படி நமக்கு தெரிகிறதோ அப்படி தெரிவது மித்தியா. காரணம் என்ன? அது கண்ணை சார்ந்து இருக்கிறது. அப்போ இப்ப யாரு சத்தியமா இருக்கா? நம்முடைய இந்திரியங்கள். பிரமாணம் சுதந்திரமா இருக்கு. ஏன்னா அதை சார்ந்து தானே அனைத்து பிரமேயமும் இருக்கு. இனி ஒரு பிரமாணம் பிரமாணமா இல்லையாங்கிறது பிரமாதா தானே நிரூபிக்கணும். இப்போ நான் நினைச்சா தானே கண்ணுக்கு கண்ணுங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்கறது. நான் பார்க்கலன்னு சொன்னால் அது எப்படி பிரமாணம்னு சொல்ல முடியும்? நான் கேட்கறத நிறுத்திட்டேன்னு வச்சுக்குவோமே, காது அது ஒரு அணிகலன் மாதிரி அழகா இருக்குமே தவிர அது காதுவா இருக்காது. அப்படி பிரமாணம் பிரமாதாவை சார்ந்திருப்பதனால் பிரமாணமும் மித்தியா. இந்த பிரமாதாவே இருக்கானே, அவன் சிதாபாசமான அந்த கரணம். சிதாபாசத்துடன் கூடி அந்த கரணத்தை பிரமாதான்னு சொல்றோம். அந்த சிதாபாசம், சிதாபாசம்னா நிழல், ரிஃப்ளெக்ஷன், அதை யாரை சார்ந்திருக்கு? சைத்தன்யமான எண்ணெய் சார்ந்து இருக்கின்றது. பிரமாதாவும் சாட்சிய சார்ந்திருப்பதனால மித்தியா. இனி சாட்சிய யார் சார்ந்திருக்குன்னா சுதந்திரம், அதுதான் சத்தியம். ஆகவே விதவிதமா உனக்கு தெரிகிறதுனாலேயே மித்தியா. அது எல்லாத்துக்கும் விதவிதமா தெரியாம அதுக்குன்னு ஒரு விவஸ்தை இருந்திருந்தால் அது சத்தியமாயிருக்கும். அவன் என்ன சொன்னா, அபூர்வமா தெரியுதேன்னா அதனால தான் மித்தியான்னு சொல்றோம். அது அபூர்வமா தெரியாம அதற்குன்னு ஒரு சுதந்திர குணம் இருந்ததுன்னா சைத்தன்யத்தை போல அது சத்தியமாயிருக்கும். எதனால ரோஜா மலர் எனக்கு ஒரு மாதிரியும், ஒரு பறவைக்கு ஒரு மாதிரியும், மிருகத்துக்கு ஒரு மாதிரியும், ஒவ்வொரு ஜீவனுக்கும் அபூர்வமா தெரியுதோ, அதிலிருந்து பார்க்கப்படும் பொருள்ல சத்தியத்துவம் இல்லை, அது வேற எதையோ சார்ந்து இருக்கிறதுனால அப்படி தெரிகிறது. எதை? பிரமாணத்தை சார்ந்து. பிரமாணம் எதை சார்ந்திருக்கு? பிரமாதாவை. பிரமாதா எதை சார்ந்திருக்கு? சாட்சியை. அப்ப என்ன சொல்றோம்? பரதந்திரமாக இருக்கிறதெல்லாம் மித்யா. அதனாலதான் சங்கரர் இந்த பாஷ்யத்தில் சொல்றார், அபூர்வங்கள் ஸ்வத சித்தமாக இல்லை. ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், ஸ்வத சித்தம். ஸ்வத சித்தம்னா
எதையும் சாராமல் அவைகள் நிற்கவில்லை. சங்கரர் இதுக்கு அதிகமாக எழுதலை, ஒரே வார்த்தை எழுதிட்டு போயிடுறார். இதெல்லாம் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும்னு சொல்லி. எதை போலன்னா சாட்சியை போலன்னு சொல்லிடுறார். சாட்சி எப்படி சொத சித்தமாக இருக்கானோ அப்படி அபூர்வங்கள் இல்லை, அது பார்ப்பவனுடைய தர்மமாக இருக்கின்றது, அது சார்ந்து இருக்கின்றது. ஆகவே மித்தியா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீ அந்த அபூர்வத்தை சொப்பனத்தில் பார்த்தா என்ன, ஜாகிரத்தில் பார்த்தா என்ன, சொர்க்கலோகத்தில் போய் பார்த்தா என்ன, பிரம்மலோகத்தில் போய் பார்த்தா என்ன, எங்காவது போய் நான் பார்க்கிறேன்னு சொல்கிறையா போதும், நான் இதை பார்த்தேன்னு சொல்கிறையா மித்தியா. யாராவது நான் கடவுளை பார்த்தேன்னு சொன்னார்கள் என்றால் நீ பார்த்த கடவுள் மித்தியா. அதனால தான் என்ன சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், நான் பார்த்த காளி தேவியை, நான் அனுபவித்த காளி தேவியை ஞானவாளால் வெட்டி எறிந்தேன்னு சொல்கிறார். நம்மளுடைய பக்திக்காக பகவான் விதவிதமான ரூபங்கள் எடுக்கலாம், அதுவும் மித்யா ரூபங்கள் தான். அதுவும் மித்யா ரூபம் நம்மளுடைய பக்திக்காக வரலாம், அதையெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இங்கே வஸ்து விசாரத்திற்கு வரும்பொழுது யாரெல்லாம் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ அது பார்க்கப்படுவதனாலேயே மித்தியா. எப்படி எல்லாம் சிந்திக்கணும். அது நான் பார்க்கறதுக்கு காரணம் எப்படி ஆரம்பிக்கணும், நம்மளுடைய சிந்தனையை. நான் உன்னை பொருளை பார்க்கிறேன்னா அது அப்படி இருக்கிறதுனால பார்க்கறேன்னா, நான் பார்க்கறதுனால அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கணும். எதை பார்த்தாலும் அது அப்படி எனக்கு தெரிவதற்கு அது உண்மையிலேயே அப்படி இருக்கா, இல்லை நான் பார்க்கறதுனாலயா? என்ன பதில் நமக்கு வரும்? இந்த கண்ணில் பார்க்கறதுனால அப்படி இருக்கு, வேற கண்ணை கொடுத்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஆகவே அவைகள் அப்படி இருக்க விதவிதமாக தெரிவதற்கு காரணம் இந்திரியங்கள். அதைத்தான் பிரமாணம்னு சொன்னோம். இப்போ பிரமாணத்தை சார்ந்து பிரமேயம் இருக்கின்றது. பிரமாணமும் பிரமாதாவை சார்ந்திருக்கு, பிரமாதா சாட்சியை சார்ந்திருக்கு. இதுதான் கருத்து. இனி இந்த காரிகைக்குள்ளே வர்றோம்னு வச்சுக்கோமே, இந்த காரிகைக்குள்ளே எப்படி நம்ம டீல் பண்ணணும்? பூர்வபக்ஷி சொன்னால் கனவு சத்தியம், அபூர்வமாக பார்க்கறதுனால, அபூர்வமாக புதிதாக நீ பார்க்கறதுனால அவைகள் உன்னுடைய சம்ஸ்காரத்திலிருந்து வல்ல, நிஜமாலுமே அவைகள் இருக்கு. இங்கே கௌடபாதர் சொல்கிறார், சரி கனவு அபூர்வம் இருக்கட்டும், நீ அங்கே அப்படி ஒரு அபூர்வத்தை பார்க்கறதுக்கு இந்த ஜீவன் அங்கே போய் அதற்கு தகுந்த உபாதியை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறார். கனவுல போய் ஜாகிரத்தில் பார்க்காத ஒரு அபூர்வத்தை கனவுல நீ பார்த்தன்னு சொல்வதற்கு காரணம், இங்கே கௌடபாதர் சொல்கிறார், அங்கே சத்தியமாக அபூர்வம் இருக்கிறதுக்கல்ல, நீ அப்படி ஒரு உபாதியை எடுத்திருக்கின்றாய். கனவு லோகத்தில் நீ தைஜசனாக இருக்க, தைஜசன்கிற உபாதியில் இருக்கிறதுனால அபூர்வத்தை பார்த்துருக்கேன். விஸ்வன்கிற உபாதியில் இருக்கிறதுனால ஜாகிரத்தை பார்க்கிறேன். சொர்க்கலோகத்துக்கு போய் பார், வேறொரு அபூர்வத்தை நீ பார்ப்பாய். காரணம் என்னன்னா, அந்த லோகத்துக்கு தகுந்த உபாதியை எடுப்பாய். மிருகங்களோ மரம் செடி கொடியா போய் பார், வேற மாதிரி உனக்கு உலகம் தெரியும். காரணம் அதற்கு தகுந்த உபாதியை நீ எடுத்திருக்கின்றாய். ஆகவே அபூர்வ தரிசனத்துக்கு காரணம் அங்கு பொருள் சத்தியமாக இருப்பதல்ல, அதை பார்க்கின்ற நீ எடுத்துக்கொண்ட உபாதியினால், நீ எடுத்துக்கொண்ட கருவியை பொறுத்து. இத்தனையும் ஒரே வரியில் சொல்லிட்டார். அபூர்வம் ஸ்தானி தர்மோகி. அபூர்வம் என்பது ஸ்தானியினுடைய தர்மம். இனி காரிகையை பார்த்தால் இவ்வளவுதான் சொல்லியிருக்கார். அபூர்வம் ஸ்தானி தர்மக. முழு கதையே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஒரே ஒரு வாக்கியத்திலிருந்து. அபூர்வம் ஸ்தானி தர்மக. அபூர்வம் புதிதாக நாம் பார்ப்பது,
ஸ்தானி தர்மக. இங்கு ஸ்தானி என்ற சொல்லுக்கு பொருள் பார்ப்பவன், திரஷ்டுகு, திரஷ்டா. திரஷ்டுகு தர்மக, திரஷ்டா. ஸ்தானி என்றால் பார்ப்பவனுடைய, தர்மக என்றால் விஷயக அல்லது அத்தியஸ்தம். ஸ்தானியின் அல்லது உபாதி. இப்போ ஸ்தானி தர்மக அப்படின்னு சொன்னால் ஸ்தானியினுடைய பார்ப்பவனுடைய தர்மம். பார்ப்பவனுடைய தர்மம் என்றால் பார்ப்பவன் எடுத்துக்கொண்ட உபாதியினால் வந்தது. நான் ஒரு அபூர்வத்தை பார்க்குறேன், ஒரு விதமாக ஒன்றை பார்க்குறேன். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது என்னுடைய பார்ப்பவனுடைய உபாதி வசத்தினால் வருவது. இப்போ பூர்வபக்ஷிய ஞாபகம் வச்சுட்டா தான் இந்த கேள்வி சொல்ல முடியும். அவன் என்ன சொன்னான், அபூர்வத்தை பார்க்கறதுக்கு அவன் சொன்ன காரணம் சத்தியம். அது சத்தியமாக இருக்கிறதுனால நீ பார்க்கறன்னு சொன்னான், விதவிதமாக பார்க்கறன்னு அவன் சொன்னான். நம்ம என்ன சொன்னோம், அது சத்தியமாக இருக்கிறதுனால அல்ல, சத்தியம் மித்தியாவை இங்கே கொண்டு வராத, ஸ்தானியினுடைய தர்மத்தினால பார்க்கிறோம். ஸ்தானி எடுத்துக்கொண்ட உபாதியினால நம்ம பார்க்கின்றோம். அப்படின்னு என்ன, இந்த ஸ்தானியினிடம் அத்தியாசம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு மலர் இப்படி தெரியுதுன்னு சொன்னா அப்படி தெரிகிற மாதிரி நம்மிடம் ஒரு அத்தியாசம் இருக்கின்றது. அதனால தான் என்ன சொல்கிறோம், பார்க்கிறது அனைத்தும் அத்தியாசம். பார்க்கின்ற அனைத்தும் அது அப்படி இருக்கிறதுனால அல்ல, அப்படிப்பட்ட உபாதியினால். நாம் எடுத்துக்கொண்ட உபாதிக்கு தகுந்தாற்போல் விதவிதமாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ ஸ்தானி தர்மக அபூர்வம். பிறகு உதாரணம் கொடுக்கிறார் அடுத்த பகுதியில். யதா சொர்க்க நிவாசினாம். யதா சொர்க்க நிவாசினாம் என்பது உதாரணம். சொர்க்க நிவாசினா சொர்க்கத்தில் வசிப்பவர்களை போல. நிவாசினா வசிப்பவர்கள். சொர்க்க நிவாசினாம்னா சொர்க்கத்தில் வசிப்பவர்களை போல. யதானா போலன்னு அர்த்தம். இப்போ இந்த உதாரணத்தை எப்படி இங்கே சம்பந்தப்படுத்துவது? சொர்க்கத்தில் வசிப்பவர்களுக்கு நீ பார்க்காத அபூர்வத்தை பார்க்கிறார்கள் இல்லையா? நம்ம பார்க்குற இங்கே லோக்கல் விஷயத்தையா சொர்க்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பார்கள்? இப்போ இந்திரன் வாயுவெல்லாம் இந்நேரம் என்ன சீன் பார்த்துட்டு இருப்பார்களோ தெரியல. அவர்களுக்கு ஒரு சீன் இருந்துகிட்டு இருக்கும். அப்போது நம்ம என்ன சொல்லிடலாம், அவர்களெல்லாம் அபூர்வத்தை பார்க்குறாங்களே அதனால சத்தியம்னு சொல்வியா நீ? சொர்க்க நிவாசிகளுக்கு அபூர்வத்தை பார்க்குறாங்கன்னா அந்த உபாதியை எடுத்துட்டாங்க பார்க்கிறார்கள். நீயும் செத்து போனீங்கன்னா உனக்கு அந்த உபாதி கிடைச்சதுன்னா அதை பார்க்கலாம். அல்லது நரக நிவாசினாம், நரகத்தில் இருக்கிறவங்க ஒரு உலகத்தை பார்ப்பார்கள். அது ஏன் அப்படி பார்க்காங்கன்னா அங்கே போனால் அதற்கு தகுந்த உபாதி. அது என்னன்னு நமக்கு தெரியல, நரகத்தில் உபாதி எப்படி இருக்கும்னு. அதுக்கு தகுந்த உபாதி, அதுக்கு தகுந்த லோகம். அல்லது இந்த உலகத்திலேயே விதவிதமாக பார்க்கிறோம், அது விதவிதமான உபாதியை எடுத்திருக்கோம். அப்போ சொர்க்க நிவாசினாம்ங்கிற உதாரணம் எப்படி சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அபூர்வத்தை பார்ப்பதற்கு அவர்களுடைய ஸ்தானி தர்மங்கள், அவர்களுடைய உபாதி காரணமோ, அதுபோல இந்த இடத்துல கௌடபாதர் ஜாகிரத் பிரபஞ்சத்துக்கு வரவே இல்லை. சொப்பன பிரபஞ்சம் நீ சத்தியம்னு சொன்ன காரணம் அங்கே அபூர்வ தர்ஷனம்னு. கௌடபாதர் சொப்பனத்திலேயே இருக்கார். சொப்பனத்தில் நீ பார்க்கறதுக்கு காரணம் நீ உன்னுடைய ஸ்தானி தர்மம். ஏன்னா நீ விஸ்வனா இருந்த நீ வேறொரு உபாதியை எடுத்துட்டு இருக்க, அதனால நீ அபூர்வத்தை பார்க்கின்றாய். இப்போ ஒத்துக்கிறார், சொப்பனத்தில் நீ அபூர்வத்தை பார்க்கின்றாய், ஜாகிரத்தில் பார்க்காததை நீ பார்க்கிற. எப்படி சொர்க்கத்தில் ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்காதது அபூர்வத்தை சொர்க்க நிவாசிகள் பார்க்கிறார்கள் அல்லவா? அப்படி நீ சொப்பன நிவாசி, சொப்பனத்தில் வசிக்கின்ற நீ வேறொரு அபூர்வத்தை பார்க்குற. கண்டிப்பாக ஜாகிரத்தில் இருக்கிறத பார்த்துருக்க மாட்டேன், ஜாகிரத்தில் இல்லாததை பார்க்கிறாய். அதுக்கு காரணம் என்ன?
நீ சொப்பன உபாதியை எடுத்துக்கொண்ட காரணத்தினால். உதாரணம் எப்படி? சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள் ஜாகிரத்தில் பார்க்காத அபூர்வத்தை பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன? சொர்க்க நிவாசிகள் எடுத்துக்கொண்ட உபாதி. அதே போல் சொப்பனத்தில் இங்கே பார்க்காததை நீ பார்க்கறான். அதுக்கு காரணம் என்ன? சொப்பன பிரபஞ்சத்தில் நீ ஒரு உபாதியை எடுத்திருக்க. அதுதான் காரணமே தவிர அது சத்தியம் மித்தியாங்கிறதையெல்லாம் நீ கொண்டு வராதே. இப்படி அவர் சொன்னதற்கு பிறகு அவனால் சொல்ல முடியுமா ஜாகிரத்தில் நான் அபூர்வத்தை பார்க்க முடியும்னு? நம்ம தான் சொர்க்கலோகம் வரைக்கும் போயாச்சு. நீ சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கே ஏதாவது அபூர்வத்தை பார்த்தாலும் அது மித்தியா. அது அவனுக்கு அப்படி தெரிகிறதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய உபாதி. அதனால் இந்த உபாதியோட சொர்க்கலோகத்துக்கு போனோம்னு வச்சுக்குவோமே, அநேகமாக ஒன்றும் தெரியாது நினைக்கிறேன். எல்லாம் இருளாக இருக்கும், பூரா பிளாங்க், கம்ப்ளீட்டாக இருளாக இருக்கும். இதுவாக சொர்க்கலோகம்னு தோணும். அங்கே போய் அந்த உபாதியை எடுக்கணும். அப்புறம் தான் எல்லாம் லைட்டெல்லாம் வரும், எல்லா டான்ஸு லைட்டெல்லாம் வந்துடும். எப்போன்னா அந்த உபாதியை எடுத்தான். அதே போய் இந்திரனை கொண்டு வந்து இங்கே விட்டோம்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் இதுலையா மக்கள் வந்து. அதே போல் சேத்தினுடைய சுவை நமக்கு என்ன தெரியும்? அந்த பன்னியினுடைய உடலோ எருமையினுடைய உடலோ எடுத்தால் அதனுடைய சுவை அதுக்கு தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம்? போய் அதில் இருக்கேன்னு சொல்லுவோம். இந்திரனெல்லாம் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பான். நம்ம சாப்பிட்றதையெல்லாம் பார்த்துட்டு போய் இதையா சாப்பிட்ருக்காங்கன்னு அவன் நினைப்பான். அப்படி அவரவர்கள் அவரவர்களுடைய உபாதியில் விதவிதமாக அனுபவிக்கிறார்கள். ஆகவே நீ சொப்பனத்தில் அபூர்வத்தை பார்க்கறதுக்கு காரணம் நிஜமாலுமே அங்கே இருக்குன்னு நினைக்காத, நீ எடுத்துட்ட உபாதியினால். இவ்வளோதான் சொல்கிறார். இனி இரண்டாவது வரியில் இதே கருத்தை தான் சொல்கிறார். தானயம் பிரேக்ஷதே கத்வா. இப்போ இரண்டாவது வரியில் என்ன சந்தேகம் வரலான்னா, பூர்வபக்ஷி நம்மக்கிட்ட கேட்கலாம், சரி சொப்பன பிரபஞ்சத்தில் பார்க்குற அனுபவத்தை நான் ஏன் ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடாது? சொப்பன பிரபஞ்சத்தில் நான் ஏதோ அபூர்வத்தை பார்க்குறேன்னு இல்லையா, அது ஏன் இங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எளிமையான பதில், சொர்க்கத்தில் பார்க்குற அபூர்வத்தை நான் ஏன் இங்கே பார்க்கக்கூடாதுன்னா இங்கே பார்க்க முடியாது. நீ அங்கே போய் அந்த உபாதியை எடுத்து தான் பார்க்கணும். அதனால் இவர் சொல்கிறார், ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற நீ சொப்பன பிரபஞ்சத்தில் ஒரு அபூர்வத்தை பார்க்கணும்னு சொன்னால் நீ சொப்பன திரஷ்டாவாக இருக்கணும், தைஜசனாக இருக்கணும். நீ சொப்பன பிரபஞ்சத்துக்குள்ளே போய் அந்த உபாதியை எடுத்துட்டேன்னு சொன்னால் ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்க்காததை நீ பார்ப்பாய். அதை சொல்கிறார். அயம், இந்த ஜீவனானவன் சொப்பன பிரபஞ்சத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற அபூர்வத்தை பார்க்கின்றான். ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். பிறகு கடைசி சொல்லில் என்ன சொல்கிறார்? எப்படி ஒரு தேசத்தில் இருக்கிறவன் இனியொரு தேசத்துக்கு போய்த்தானே அங்கே இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ ரிஷிகேஷில் இருக்கிற அபூர்வத்தை நான் பார்க்கணுன்னு இங்கே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி? ஒரு தேசத்தில் இருந்து இனியொரு தேசத்துக்கு போகிறவன் அங்கே போய் அந்த அபூர்வத்தை பார்க்கறது போல ஜாகிரத் பிரபஞ்சத்திலிருந்து சொப்பன பிரபஞ்சத்திற்குள்ளே போய் அந்த சொப்பன திரஷ்டா அதற்கு தகுந்த உபாதியை எடுத்துக்கொண்டு அவன் அபூர்வத்தை பார்க்கின்றான். இரண்டாவது வரியினுடைய ஒவ்வொரு சொல்லினுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அப்போ முழு ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன? புதிதாக பார்க்கப்படுவதனால் சத்தியம்னு நீ சொல்லாத, புதிதாக நீ பார்க்கிறதற்கு காரணம் உன்னுடைய உபாதி, உன்னுடைய பிரமாணம். ஆகவே பிரமாணத்தை சார்ந்து பிரமேயம் இருக்கிறதுனால பரதந்திரமான பிரமேயம் மித்யா. அப்போ பிரமாணம் சத்தியம்ங்கிற நிலை வரும்போது பிரமாணம் பிரமாதாவை சார்ந்திருக்கு. ஆகவே பிரமாணம் மித்யா. அப்போ பிரமாதா சத்தியமான்னு சொன்னால் அவன் சாட்சியை சார்ந்திருக்கின்றான். ஆகவே அனைத்தும் மித்யா. எது சத்தியம்னா சாட்சி சைத்தன்யம், ஆத்மா சத்தியம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.